கொஞ்சம் பேர் இருந்தாலும் கைதட்டு ரொம்ப பலமா இருக்கு. அற்புதமான இந்த ஆலயம் ஆதி பராசக்தி அற்புதமாக வீற்றிருக்கின்ற இந்த ஆலயம் அன்னை மரியம்மாள் தாய் அவர்களால் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஆலயம் மீண்டும் சிறப்போடு தலைமுறை தாண்டி இந்த ஆலயம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது அடியனுடைய ஆசை. இந்த ஆலயத்தில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் முதலாக வந்து இன்று தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற பாக்கியத்தினை அன்னை அருளிக் கொண்டிருக்கிறாள். இந்த ஆலயத்திலே வந்தது இப்பொழுதுதான் மேல் ஆளுநர் யுவதர்ம விருது பெற்று அவனுடைய புகழை பாடி சென்ற திசையெல்லாம் புகழ் வரக்க ஊன்றுகோலாக இருந்த இந்த ஆலயத்திலே மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சி இறைவன் புகழை பாடுவதில் அடியவன் மிகுந்த பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். எங்குமாக நிறைந்திருக்கின்ற ஆதி பரம்பொருள் இங்கே நீக்குமாறு நிறைந்திருக்கிறார். ஆனால் இந்து என்று சொன்னால் நம்மள இந்து கோயிலுக்கு போனோம்னா எப்படி போனோம்? கோயிலுக்கு போனோம்னா எப்படி போனோம்? தெரியாது. கோயிலுக்கு போனா குளிச்சு துணி எல்லாம் போட்டு நகை எல்லாம் பெருசா போட்டுட்டு போனோம். அப்படித்தானே தெரியும். அப்படி அப்படிதான் போறது. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? உள்ள சுத்தமா இருக்கு. அன்பு மலரெடுத்து உள்ளத்தில் அன்போடு இருந்து அன்னை பராசக்தியை வழிபட்டார். அந்த அன்பு வடிவானவள், அன்பானவள், எப்பொழுதும் நம்மை காப்பாள், எப்பொழுதும் நமக்கு அருள் கொடுப்பாள்.